இயக்குனர் வெற்றிமாறன் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை மட்டுமே தந்து கொண்டிருப்பவர். தரமான படமாகவும் இருக்கிறதால தான் அவருக்கு மிகப்பெரிய உயரம் கிடைச்சிருக்கு. வசூல் ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி, அந்த படங்கள் வேறு லெவல் அப்படிங்கிறதா உண்மை. இப்போது அவருடைய பொல்லாதவர்லேருந்து லாஸ்ட்டாக இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிட்டுருக்க விடுதலை 2 வரைக்கும் இதுதான் ரிசல்ட்டு. இப்படியெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட வெற்றிமாறன் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டே இருப்பார். ஸ்கிரிப்டோடே போக மாட்டார். அங்கே நிறையா ஷூட் பண்ணுவார். அப்படி ஸ்கிரிப்டோடு போனாலும் கூட ஸ்கிரிப்டை தாண்டி பல காட்சிகளை ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவருடைய படங்களையே அவர் எடிட்டிங் டேபிளில் தான் உருவாக்குறாரு. இதையும் அவரே பலமுறை சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, படத்தோட டியூரேஷன் 2.5 மணி நேரம் 2.75 மணி நேரம் வர்றதுக்கு பதிலாக தாறுமாறா 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆயிடுது. உடனே பார்த்தீங்கன்னா அதை 2 பாகமாக ரிலீஸ் பண்ண வேண்டியதாகுது. இப்போ கூட பாருங்கள், விடுதலை படத்தை 35 நாட்களில் சின்னதாக எடுக்க போனார். அதுக்கப்புறம் விஜய் சேது வந்தார். விஜய் சேது வச்சு ஒரு 8 நாட்கள் மட்டும் ஷூட் பண்ணலாம்னு நினச்சவர் விஜய் சேதுக்கிட்ட 60 நாட்களுக்கு மேலே வேலை வாங்கிட்டார். சரி, அப்போவாச்சும் படம் முடியாமல் பார்த்தா இல்லைங்க, இது ஃபுட்டேஜ் அதிகமாகிடுச்சு, முதல் பாகத்தை ரிலீஸ் பண்ணிடலாம், 2வது பாகத்தை இன்னும் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு போய் 2வது பாகத்துக்கும் கிட்டத்தட்ட 257 நாட்களை ஷூட் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். இதை இந்த படத்தோட ஆடியோ லான்ச்லேயே வெற்றிமாறன் சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் பிரச்சனை. வெற்றிமாறன் பார்த்திங்கன்னா எடுக்க நினச்சதை விட பல மடங்கு அதிகமாக எடுத்து தள்ளிடுவார் அப்படின்னு. ஆனால் இதை எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி வெற்றிமாறன் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நீங்களோ நாமளோ நினச்ச மாதிரி இந்த விடுதலை முதல் பாகம் சரி, விடுதலை 2ஆம் பாகம் சரி, ஓவராலாகவே 2.5 மணி நேரம் 2.5 மணி நேரம் கிட்டத்தட்ட 5 மணி நேரம்லாம் கிடையாது, மொத்தம் 8 மணி நேரம் எடுத்துக்காராம். சொல்கிறாரு, விடுதலை முதல் பாகத்தோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் எக்ஸ்ட்ராவாக 11 நிமிஷம் தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 2வது பாகம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்ஸில் கிட்டத்தட்ட கூடுதலாகவே 1 மணி நேரம் அதிகமாக இருக்கும். இப்போ படம் 2.75 மணி நேரம். ஸோ இந்த 1 மணி நேரம் சேர்த்துனா நிறையா வரும். அது மட்டும் கிடையாது, 2 பாகங்களையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் படத்தோட டியூரேஷன் இருக்குது. நினச்சா 4 பாகமாக கூட வெளியிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஏற்கனவே இந்த படத்தோட கிளைமேக்ஸில் சூரிய போராளி ஆகிற மாதிரி காட்டியிருந்தார். ஸோ அப்படி பார்க்கும்போது விடுதலை 3 இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லாமல் சொல்லிட்டாரு. இப்போது இந்த படத்தையும் ஏற்கனவே மீதமான ஃபுட்டேஜையும் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக அது இன்னும் பேலன்ஸ் பெண்டிங் ஆகி அவர் சொன்ன மாதிரி விடுதலை 4ம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் சாத்தியமா இல்லையா என்று.